இன்றைக்கான எடிட்டோரியல் என்னென்னா, அட் லாங் லாஸ்ட். அட் லாங் லாஸ்ட் அப்படின்றது என்னென்னா, நீண்ட காலத்திற்கு பிறகு அப்படின்ற மாதிரி. அது எதில் அப்படின்னா, கல்பாக்கம் ரியாக்டர் கிரிட்டிகாலிட்டி அப்படின்றது. கிரிட்டிகாலிட்டி அப்படின்றது என்னென்னா, ஒரு விஷயம் வந்து தொடங்குறது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதாவது ஆக்டிவேட் ஆகிறது. எது அந்த ரியாக்டர் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வந்து இந்த கல்பாக்கம் ரியாக்டர் வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதில் அப்படின்னா, இந்தியாவுடைய ஒரு ரெகுலேட்டரி ரெஜிமில். அதுக்கப்புறம் இந்தியா மஸ்ட் நவ் ரிவாம்ப். மஸ்ட்டுன்றது மாடல் வெர்பு. கண்டிப்பாக ரிவாம்ப் பண்ணணும். அதாவது ஒரு ரினோவேட் பண்ணணும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி. எதில் அப்படின்னா, அதனுடைய ஒரு நியூக்ளியர் ரெகுலேட்டரி ரெஜிமில் அப்படின்ற சம்மந்தத்தில் வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரணும்னு சொல்கிறாங்க. புரோட்டோடைப் ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர் அப்படின்றது கல்பாக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது. அது என்ன ஆகுது, அச்சீவிங் அதுதான் பண்ணுது. அப்போ V1ING அஸ் அட்ஜெக்டிவாக எப்போ வரும்னா, பக்கத்தில் இருக்கிற நவுன் அந்த ஆக்ஷனை பண்ணணும். எது அந்த ஆக்ஷனை பண்ணுது அப்படின்னு சொன்னால், அந்த ரியாக்டர் தான் அச்சீவ் பண்ணுது. எதை அச்சீவ் பண்ணுது அப்படின்னு சொன்னால், கிரிட்டிகாலிட்டி. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஒரு விஷயம் என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது, ஆக்டிவேட் ஆகுது அப்படின்ற மாதிரி. அப்படின்றது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, இஸ்ன்றது அதனுடைய ஸ்டேட்டை சொல்லுது. எப்படி இருக்குன்னா, ஜென்யூன் காஸ் ஃபார் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு உண்மையான ஒரு அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்றது ஒரு மன நிறைவுக்கு காரணமாக இருந்தாலும், ஆல்பிட் அப்படின்னு இருக்கு. ஆல்பிட் அப்படின்றது என்னென்னா நெகட்டிவாக சொல்கிறது. அதாவது ஆல்தோ அப்படின்ற மாதிரி இருந்தாலும், இந்த மாதிரி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தாலும், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு மெஷர்டு ஒன்னாக தான் இருக்குது, குறைஞ்ச அளவாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி. அந்த கமிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, த இயர் தட் ப்ராஜெக்ட் ஃபைனல் காஸ்ட் இஸ் 8,181 crore, மோர் தென் ட்வைஸ் த சாங்ஷன்ட் அமௌண்ட். அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அமௌண்ட்டை விட என்னவாக இருக்கா, 2 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிரிட்டிகாலிட்டி இட்செல்ஃப் அப்படின்றது என்னென்னா, ஒரு விஷயத்த அழுத்தமாக சொல்கிறது. அதாவது அது தொடங்குறதுக்கே அட்லீஸ்ட் 16 இயர்ஸ் பிஹைண்ட் த ஷெடியூல். அது ஷெடியூல் போட்டதில் இருந்து 16 வருஷம் கழித்து தான் அதுவே என்ன ஆகியிருக்கு, ஆக்டிவேட் ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த ஃபாஸ்ட் ரியாக்டர் ஃபியூவல் சைக்கிள் ஃபெசிலிட்டி இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி கமிஷன்ட் அப்படின்றது என்ன அர்த்தம், கமிஷன் படப்போகுது அப்படின்ற மாதிரி. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, 2029 தான் அது கமிஷன் பண்ணப்பட போகுது, ஒரு டிகேடுக்கு அப்புறம். இது எதனால ஆகுது அப்படின்னா, பூர் பிளானிங், ஃப்ளாட் ப்ரொக்யூர்மெண்ட், அபெட்டட் பை பொலிட்டிக்கல் இன்சுலேஷன் ஆர் த காசஸ் ஆஃப் டிலே. ஆறுன்றது வெர்பா. அப்போ அதுக்கான சப்ஜெக்ட் என்னென்னா, இது எல்லாம் சேர்ந்தது. அதாவது பிளான் பண்ணுறது ரொம்ப பூராக இருக்குது. அதாவது என்னென்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் பெறுறாங்கல்ல, அதான் ப்ரொக்யூர்மெண்ட், அதுலேயும் பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி பொலிட்டிக்கலாக வந்து இன்சுலேஷன் அப்படின்றது பாதுகாப்பு, அதுவும் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், அவங்கள வந்து அபெட்டட் அப்படின்னா என்னது ஆல்ரெடி பார்த்துருக்கோமா, சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி, என்கரேஜ் பண்ணுது அந்த மாதிரி. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு டிலேக்கான ஒரு காரணமாக மாறுது. பிஎஃப்பிஆர் அப்படின்றது ஒரு ஃபஸ்ட்டு கமர்ஷியல் ஸ்கேல் காம்போனண்ட் ஆஃப் த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் இந்தியாஸ் நியூக்ளியர் பவர் பிளான்ட் ப்ரோக்ராம். ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் ப்ரோக்ராம் இருக்குது, அதனுடைய செகண்ட் ஸ்டேஜ் இருக்குது. இப்போ நம்ம வந்து 2வது ஸ்டேஜில் இருக்கோம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் ப்ரோக்ராமில். அந்த செகண்ட் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு காம்போனண்ட்டாக இது தான் இருக்குது. இதனுடைய பர்பஸ், அப்படின்றது என்னது, அட்ஜெக்டிவ். இட்ஸுன்றது அட்ஜெக்டிவ். இதனுடைய பர்பஸ் எதுனா, பிஎஃப்பிஆருடைய பர்பஸ் என்னென்னா, இஸ் டு யூஸ் ஸ்பெண்ட் ஃபியூயல். நம்ம வந்து ஃபியூயலை பயன்படுத்தணும். எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஃப்டர் ஆஃப்டர்ன்றது ப்ரிப்போசிஷன், ரீப்ராசஸிங் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பண்ணுறேன், அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கிடைக்கிறத நான் மறுபடியும் மறுசுழற்சி பண்ணுறது மூலியமாக அதிலேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபியூயலை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி
டிப்ளீட்டட் யுரேனியம் அப்படின்றது. இந்த டிப்ளீட்டட் யுரேனியம் தான் டு ப்ரொடியூஸ் மோர் ப்ளூட்டோனியம் அப்படின்றத உருவாக்குது. இந்த டிப்ளீட்டட் யுரேனியம் அப்படின்றது என்னன்னா, ஒரு யுரேனியம் இருக்குன்னா, அதில எது நமக்கு வந்து தேவையா இருக்கோ, அதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு ஐசோடோப் இருக்கும். அத நீக்கிட்டு ரிமைனிங் இருக்கிற ஒரு அ பார்ட்ட தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா, டிப்ளீட்டட் யுரேனியம். அத வச்சு நம்ம என்ன பண்ணிறலாம், ப்ளூட்டோனியம ப்ரொடியூஸ் பண்ணிர்றாங்க. இந்த ஃபைனல் ஸ்டேஜ் என்ன ஆகுதுன்னா, ரியாக்டர் வில் யூஸ் ப்ளூட்டோனியம் அண்ட் தோரியம் அஸ் ஃபியூயல். அப்போ ஃபைனல் ஸ்டேஜில் ப்ளூட்டோனியமையும் தோரியத்தையும் தான் ஃபியூயலாக பயன்படுத்தி அது செயல்படுது. இந்த ப்ரோக்ராமுடைய டிசைனே எப்படி இருக்குன்னா, இஸ் த பேஸ்டு ஆன் இந்தியாவில் இருக்கிற இந்தியாவுடைய அபண்டன்ட் தோரியம் டெபாசிட். அதாவது இந்தியாவில் தோரியம் எந்த அளவுக்கு இருக்கோ, அதாவது அபண்டன்ட் அப்படின்றது என்னன்னா அதிகமாக, பிளென்டிஃபுல் அப்படின்ற மாதிரி, ஆம்பிள் அந்த மாதிரி, அதாவது அதிகமாக, அளவுக்கு அதிகமாக நம்மள்ட்ட இருக்கிற தோரியத்தை பொறுத்து தான் என்னது இந்த ப்ரோக்ராமுடைய டிசைனே இருக்குது. ஆனானா என்னது பட்டு. அப்போ ஏதோ ஒரு விஷயம் நெகட்டிவாக சொல்ல போகிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்வாட் கட் போத் வேஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு இடியம்ஸ். இது வந்து என்னன்னா ஒரு நான் 2 விஷயத்தையும் கொடுக்கும். நல்ல விஷயத்தையும் கொடுக்கும், கெட்ட விஷயத்தையும் கொடுக்கும். அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு தான் ஸ்வாட்ஸ் கட் போத் வேஸ் அப்படின்றது அர்த்தம். த நியூக்ளியர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மஸ்ட் பி ஸ்க்ரப்லெஸ். மஸ்ட் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. எப்படி இருக்கணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதில் அப்படின்னா, அந்த பிஎஃபிஆருடைய பெர்ஃபார்மன்ஸில். அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும். எப்போ அப்படின்னா, இட் இஸ் ப்ரிப்பேர்டு ஃபார் கமர்ஷியல் ஆப்ரேஷன். அதை நான் ஆப்ரேஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கா, எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறணும். பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அதை ஆப்ரேஷனுக்கே கொண்டுட்டு வரணும். அதே மாதிரி அவங்க அடுத்து என்ன வந்திருக்கு? அண்டு அப்படின்றது வந்திருக்கு. அண்டுனா என்ன அர்த்தம்? கனெக்டர். அப்போ எதையும் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மஸ்ட் பி அட்மிட் இது 2யும் கனெக்ட் பண்ணுது. அட்மிட்னா அவங்க அட்மிட் அதாவது ஏற்றுக்கொள்ளணும். எதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, அவங்களுடைய மிஸ்டேக், அவங்களுடைய தவறு. அதே மாதிரி அண்டர் பெர்ஃபார்மன்ஸ், பிளைன்லி. இங்கே என்ன இருக்குது? பிளைன்லின்னு இருக்குது. பிளைன்லின்றது என்னது? அட்வர்பு. எதை சொல்லுது? எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அட்மிட்டை பற்றி தான் சொல்லுது. அவங்க எப்படின்னா வெளிப்படையாக அவங்க ஒத்துக்கிறணும். அவங்களுடைய மிஸ்டேக்ஸை அப்படி எப்படி எடுத்துக்கிறணும்? வெளிப்படையாக ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த கோல் இஸ் நாட் யூஸ் தோரியம். நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்? இது எதை தான் பொறுத்து இருக்குது? தோரியத்தை பொறுத்து தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். த கோல் இஸ் நாட் டு யூஸ் தோரியம் அட் எனி காஸ்ட். எவ்வளோ விலையாக இருந்தாலும் தோரியத்தை மட்டும் பயன்படுத்துறது மட்டும் எங்களுடைய நோக்கம் இல்லை. ஆனால் நாங்கள் என்ன பண்ணணும்னா, டு அச்சீவ் எனர்ஜி செக்யூரிட்டி அண்டு செல்ஃப் சஃபிஷியன்சி. தன்னிச்சையாக செயல்படணும், எனர்ஜியை பாதுகாக்கணும், அதுலேயும் நாங்கள் என்ன பண்ணணும்? அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இஃப் த எக்கனாமிஸ் ஆஃப் த சோலார் அண்ட் விண்ட் பவர் ரெண்டர், அதான் வெர்பு, ரெண்டர் த கரண்ட் நியூக்ளியர் பவர் பேரடிம் அப்படின்றது ஒரு மாடல், நியூக்ளியர் பவர் மாடல், எ பூர் அலோகேஷன் ஆஃப் ஸ்கேர்ஸ் பப்ளிக் கேபிட்டல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது இது சொல்கிறது? இஃப் கண்டிஷனை இங்கே சொல்கிறாங்க. இஃப்ன்றது இஃப் ப்ளஸ் என்ன வந்திருக்கும்? ஒரு மெயின் கண்டிஷனில் வந்து இஃப் கிளாஸில் வந்து V1 இருந்துச்சுன்னா இன்னொரு கிளாஸில் என்ன இருக்கணும்? ஷுட் ப்ளஸ் V1 அப்படின்ற மாதிரி. அதான் இங்கே வந்திருக்கா. ஷுட்டு நம்ம என்ன எப்போவுமே வில்லு பார்த்துருப்போம், அதே மாதிரி ஷுட்டும் யூஸ் பண்ணிக்கிறலாம். இங்கே V1 ரெண்டர் இருக்குது. அதை பொறுத்து என்ன வந்திருக்கு? ஷுட் ப்ளஸ் V1 வந்திருக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்க? இந்த சோலார் அண்ட் விண்டு பவருடைய எக்கனாமிக்ஸ் வந்து ரெண்டர்னா ஏதோ ஒரு விஷயத்த மாற்றுது. எதை மாற்றுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கரண்ட் நியூக்ளியர் பவர் பேரடிமை மாற்றுது. பேரடிம்னா அந்த மாடலை மாற்றுது. எப்படின்னா, ஆல்ரெடி வந்து கம்மியான பப்ளிக் கேபிட்டல், அதாவது பப்ளிக் இதுக்குன்னு செலவுக்குன்னு வச்சுருப்பாங்கள்ல, அந்த காசே கம்மியாக தான் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து அந்த காசையும் நாங்கள் என்ன பண்ணுறோம்? செலவு பண்ணுறாங்கல்ல, அது எப்படி மாறுதுன்னா பூர் அலோகேஷனாக மாறுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை விட அந்த சோலார் விண்ட் பவர் எனர்ஜி இருக்குல்ல, அதுவே வந்து என்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இதுக்கு செலவுக்கு பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அதுக்கே செலவு பண்ணிடலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. தட் ஃபைண்டிங் ஷுட் ஹானஸ்ட்லி டிட்டர்மைன் த பாலிசி. தட் ஃபைண்டிங் அந்த உண்மை இது இந்த முன்னாடி சொல்கிறாங்களா அதை தான். அந்த உண்மை எப்படி டிட்டர்மைன் அதாவது கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஷுட் ஹானஸ்ட்லி நேர்மையாக பாலிசியை டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நியூக்ளியர் பவர் வந்து எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இந்தியாவுடைய எலக்ட்ரிசிட்டியில் 3% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. கண்ட்ரி ஹேஸ் கமிட்டட் டு பிகமிங் கமிட்டடு டூன்னு வந்திருக்கா அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன். அந்த இடத்துல டூன்றது ப்ரிப்போசிஷன். அப்போ அதுக்கு பின்னாடி வர்றது என்னது, V1 ING பிகமிங் அப்படின்றது வரணும். அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, V1 வரணும்னு நினச்சிக்க கூடாது. த கண்ட்ரி ஹேஸ் கமிட்டடு டு பிகமிங், ஏதோ ஒன்று நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னவாகணும், 2070 நம்ம நெட் ஜீரோ எக்கனாமியை நம்ம வந்து அந்த இதை ரீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம கமிட் பண்ணியிருக்கோம். அமிட் எதில் அப்படின்னா, the energy demand growth that will be among the largest of any major economy over the next 2 decades. அடுத்த 2 டிகேட்ஸில் நம்ம ஒரு மேஜர் எக்கனாமியில் நம்ம என்ன ஆகணும், ஒரு பங்காக இருக்கணும். அமாங் த லார்ஜஸ்ட் ஆஃப் எனி மேஜர் எக்கனாமிலையும் நம்ம என்ன இருக்கணும், நம்மளுடைய எனர்ஜி டிமாண்டு க்ரோத்தை இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த நியூக்ளியர் பவர் ஃபெசிலிட்டிஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு கன்சியூம், அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அது என்ன கன்சியூம் பண்ணுன்னா, ஏதோ ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவில் 6% தான் நம்மளுக்கு வந்து நியூக்ளியர் பவர் ஃபெசிலிட்டி கன்சியூம் பண்ணுது சொல்கிறாங்க. அது எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தோன்னா, த ஆர் ரெக்வயர்டு ஃபார் ஈக்குவலண்ட் சோலார் பவர் ஜென்ரேஷன் பெர் யூனிட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ். அதாவது ஒரு சோலார் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது, அதாவது ஒரு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது, அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற ஏரியாவில் 6% தான் என்ன பண்ணிக்குதான், நியூக்ளியர் பவர் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்குதான். என்னது, ஒரு நியூக்ளியர் பவர் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற ஒரு ஏரியா அதுதான் என்னது, ரெக்வயர்டு ஃபார் ஈக்குவலண்ட் சோலார் பவர் ஜென்ரேஷன். நான் சோலாரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற ஏரியாவில் 6% தான் இந்த நியூக்ளியர் பவர் ஃபெசிலிட்டி கன்சியூம் பண்ணுது அப்படின்றத எதிர்பார்க்கலாம், ஆர் எக்ஸ்பெக்டட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கன்சிடரிங் தட், இதெல்லாம் பார்க்கும்போது கன்சிடரிங் தட் இந்தியாஸ் பயோடைவர்சிட்டி கமிட்மெண்ட், அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, டிபெண்ட் ஆன் நாட் கன்வெர்ட்டிங் க்ரீன் கவர். நாங்கள் க்ரீன் கவருக்கு மட்டும் நாங்கள் அதாவது கன்வெர்ட் ஆகிறது அப்படின்றத மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் பவர் என்ன பண்ணுதுன்னா நான் ட்ரிவியல் பாத் ஃபார்வர்ட் அப்படின்றது. நான் ட்ரிவியல், அதாவது ட்ரிவியல் அப்படின்றது ஒரு யூஸ்லெஸ். அப்போ நான் ட்ரிவியல்னால் என்ன அர்த்தம், ஒரு முக்கியமான பாதையை நோக்கி கொண்டுட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரீடர் ரியாக்டர் ஆர் மோர் ஃபியூயல் எஃபிஷியன்ட், அந்த ரியாக்டர் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது. வில் ஆல்சோ எக்ஸ்டெண்ட் த ஃபியூயல் சைக்கிள், அதாவது அந்த ஃபியூயலுடைய சுழற்சியை என்ன பண்ணுது, நீடித்து கொண்டுட்டு போகுது. அதே மாதிரி நாங்கள் யுரேனியமை வெளிநாட்டில் இருந்து இம்போர்ட் பண்ணுற டிபெண்டன்ஸை என்ன பண்ணுது அப்படின்னா குறைக்குது. ரெடியூஸ், வில் எக்ஸ்டெண்ட், அண்டுன்றது கனெக்டரு, வில் எக்ஸ்டெண்டு, அதே மாதிரி தான் வில் ரெடியூஸ் அப்படின்ற மாதிரி வருது. அப்போ டிபெண்டன்ஸையும் குறைக்குது. அப்போ த சேலஞ்ச் இஸ் டு ரியலைஸ் தீஸ் மெரிட்ஸ் வித்தவுட் ஸ்குவாண்டரிங் டைம் அண்டு பப்ளிக் மணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதனுடைய நன்மையை நம்ம எப்படி இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணினோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன ஆகும், ஃபியூயல் சைக்கிள் எக்ஸ்டெண்ட் ஆகும், அதே மாதிரி நம்ம யுரேனியமை இம்போர்ட் பண்ணுறதையும் குறைக்கும். இந்த நன்மைகளெல்லாம் நம்ம எப்போ ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா, வித்தவுட் ஸ்குவாண்டரிங் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, வேஸ்ட் பண்ணாமல் ஒரு டயத்தையோ இல்லை பப்ளிக்குடைய மணியையோ வித்தவுட் ஸ்குவாண்டரிங்னா வித்தவுட் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணணும்னா இந்த நன்மைகளெல்லாம் நம்ம ரீச் பண்ணலாம். ஆனால் இதை ரீச் பண்ணுறது தான் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா சேலஞ்சாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திஸ் மீன்ஸ் என்ன சேலஞ்சாக இருக்குது அப்படின்னா, ஃபிக்ஸிங் த ப்ராப்ளம் தட் பிஎஃப்பிஆர் த்ரோ அப். அப்போ இது என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளத்தை சரி பண்ணணும். அந்த ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னா, பிஎஃப்பிஆர் உருவாக்குற
த்ரோ அப் அப்படின்னு சொன்னா கிரியேட். அது உருவாக்குற அந்த பிரச்சனைய சரி பண்ணணும். எப்ப அப்படின்னு சொன்னா, டியூரிங் கமிஷனிங். கமிஷனிங் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படின்ற மாரி, ஒரு சர்வீஸ்ல கொண்டுட்டு வரும்போது அப்படின்ற மாரி அர்த்தம். ப்ரொசீடிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கப்புறம் அத என்ன பண்றேன்? கன்டின்யூ பண்றேன். வித் த பிளான்டு எஃப்பிஆர் 1 அண்ட் எஃப்பிஆர் 2 யூனிட்ஸ் அட் கல்பாக்கம் பேஸ்ட் ஆன் த லெசன்ஸ் லேர்ன்டு. இது இப்ப நான் வந்து இதெல்லாம் பண்ணும்போது, அந்த பிஎஃப்பிஆர் உருவாக்குற அந்த பிரச்சனைய சரி பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. வித்தவுட் வித்தவுட் த ஒப்பாசிட்டி தட் ஹாவ் ப்ரிவைல்டு சோ ஃபார். இன்ன வரைக்கும், அதாவது சீக்ரெட்டா இப்போ வரைக்கும் எப்படி இருந்துச்சு? ப்ரிவைல்டு அப்படின்றது என்ன அர்த்தம்னா, எக்ஸிஸ்டட். இதுவரைக்கும் இப்படித்தான் இருந்துச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அன்கிளியரா, சீக்ரெட்டா இருந்துச்சு அப்படின்ற மாரி. அப்ப அது எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க? வித்தவுட் த ஒப்பாசிட்டி. சீக்ரெட்டா இல்லாம இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. The PFPR also comes along online alongside the Shanti Act, private nuclear power operation, the advent of small modular reactor and new liability regime. இது எல்லாம் அலாங்சைடுனா இது கூட சேர்ந்து இந்த ஆக்ட், இந்த ஆப்ரேஷன், அட்வென்ட் அப்படின்னு சொன்னா அரைவல், இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டருடைய அரைவல், இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த எஃப்பிஆர் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நவ் இஸ் அன் ஆப்பர்டியூன் டைம் ஃபார் இந்தியா டு ரிவாம்ப் இட்ஸ் ரெகுலேட்டரி ரெஜிம். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டின் அப்படின்னு டைம்னா என்ன அர்த்தம்னா சரியான நேரம். இப்போ இருக்கிறது இந்தியாவுக்கு சரியான நேரம். எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அதனுடைய ரெஜிமை ரிவாம் பண்ணுறதுக்கு சரியான நேரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படின்னா, so far the AERB and DAE have reported to அட்டாமிக் எனர்ஜி கமிஷன். இன்ன வரைக்கும், சோஃபார்னா இன்ன வரைக்கும், இந்த 2 பேருமே ஹாவ் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. யார்கிட்ட பண்ணுறாங்க? இந்த கமிஷன்கிட்ட பண்ணுறாங்க. அப்போ இவங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்ணுறதுனால இவங்க தான், விச்ன்றது யாரை சொல்லுது? இந்த கமிஷனை தான் சொல்லுது. தஸ் அப்படின்றது என்ன அர்த்தம்னா அதனால், அதாவது ரிசல்ட்டை சொல்கிறதுனால. அப்போ இவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுனால இந்த அதாவது எனர்ஜி கமிஷன் தான் என்னது? போத் ப்ரொமோட்டர் அண்ட் ரெகுலேட்டர் ஆஃப் த நியூக்ளியர் எனர்ஜி. அந்த எனர்ஜிக்கு அவங்க தான் ப்ரொமோட்டராகவும் இருக்காங்க, ரெகுலேட்டராகவும் இருக்காங்க. எதனால அப்படின்னா, இந்த ஏஇஆர்பியும் டிஏயும் அவங்க தான் என்ன பண்ணுறாங்க? அந்த எனர்ஜி கமிஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட் பண்ணுறதுனால, அதை தான் சொல்கிறது தஸ்ன்றது, அதனால தான் இந்த கமிஷன் ப்ரொமோட்டராகவும் ரெகுலேட்டராகவும் இருக்குது. அதுக்கப்புறம் த கவர்மெண்ட் மஸ்ட் ரிசால்வ் திஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஷார்ட்கட் பிஃபோர் த எனி நியூ காம்ப்ளெக்சிட்டிஸ் அரைஸ் அப்படின்றது ஹேப்பன். எந்த பிரச்சனையும் உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவில் இருக்கிற ஃப்ளாவை, அதாவது ஒரு சிஸ்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ரிசால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.